வணக்கம். அன்பான மீனராசி நேயர்களே, இந்த ஆடி மாதத்தில் பிறந்து மீனராசியாக கொண்டு வாழ்கின்ற உங்களுக்கு அற்புதமான தராதரம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நுட்பங்களும் உள்ளது. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மத்தியம வயதை உடையவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள் மிக தன்னம்பிக்கையோடு வாழுகின்ற ஆற்றல் இருக்குது. இருந்தாலும் இருக்குதான்னு கேள்வி கேட்குற மாதிரி நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. என்னங்க இப்படியெல்லாம் போட்டு மாட்டீங்க, இது எப்பொழுதும் இப்படி தான் பண்ணுமா அண்ணன் வித்தியாசமான கேள்வி கேட்குற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மீனராசி நேயர்களுக்கு இப்போது அந்த சனியை உட்கார்ந்துருக்காரா, ஆகையினால விரையாதிபதியும் உட்கார்ந்துருக்கார். அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறார். எது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன நடக்க போகுதுன்னு உங்களை வச்சு யாரும் முடிவெடுக்க முடியாது. நல்லதையும் சொல்ல முடியாது, கெட்டதையும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மீனராசி நேயர்கள் தடுமாறிக்கொண்டிருப்பீர்கள். அதுவும் கடக மாதத்தில் பிறந்திருந்தால் இன்னும் அற்புதமான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு என்ன வருது, எப்படி வருது, ஏன் வருது தெரியாது. அது கடனோ நோயோ எதிர்ப்போ வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதை மிக கவனமாக உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்களிடம் ஒரு சகிப்புத்தன்மையோடு கூடிய எதையும் தனக்குள் ஆராய்கின்ற ஒரு ஆற்றலும் ஒரு உன்னதமான நுட்பமான மனோநிலையில் இருப்பதால் மட்டும்தான் நீங்கள் உங்களை தெளிவாக எடுத்து செல்ல முடியும். இப்பொழுது படிப்பு சம்பந்தமான விஷயத்திற்கு உங்களுடைய காலத்தை பயன்படுத்தலாம், சிறப்பாக இருப்பீர்கள். அந்த படிப்பு ஸ்தானத்தில் இந்த வீட்டு அதிபதியும் உட்கார்ந்துருக்கான். ஆனால் நீங்கள் நினைத்தால் எந்த காரியத்திலும் நீங்கள் சக்ஸஸாக முடிக்கலாம். சற்று கொஞ்சம் செலவாகும். செலவை பற்றி கவலைப்படாதீங்க. செலவானால் போயிட்டு போகுது. ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல காரியத்துக்கு தானே செலவு பண்ண போகிறீங்க. ஆகையினால அந்த குரு பார்வை உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறான், உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறான், உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறான். அப்போ இந்த ராசி அதிபதி உங்களுடைய பழமையான விஷயங்கள் எதெல்லாம் கொடுக்குறவர்களுக்கு அதெல்லாம் செட்டில் பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமைக்கும். குழந்தைகளாக இருந்தால், வயதானவர்களுக்கு குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் மூலமான விரயங்கள் வரும். நடுத்தர மக்களாக இருந்தால் பொருளாதாரங்கள் வாங்கிட்டு வரதுக்கு கையில் பொருள் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் போய் வாங்க முடியாது, சூழ்நிலை அமையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை சிக்க வேண்டியது இருக்கும். சிறு இளைஞர்களாக இருந்தால் இவர்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாது. என்கிட்ட இது ஒரு கட்டி போட்டது மாதிரி இருக்கீங்க. காதல் மயக்கமா இல்லை சாதாரண மயக்கமா தெரியாது, ஆனால் கட்டி போட்டது மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு பழமையான விட்டுப்போன காதலர்கள் கூட இப்போ சந்திக்கிற வாய்ப்பு. பழைய மாணவர்கள் வயசானவராக இருந்தால் நம்மளாம் படித்த பிள்ளைங்க ஒன்றா படித்த நம்ம, ஆனால் அப்படி சந்திப்பாங்க. உங்களுடைய பொருள் எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது உடனே உங்கள் கைக்கு போய் சேர்ந்ததுன்னு பதில் வராது. சேர்ந்துச்சா சேரலையான்ற சந்தேகத்தை உண்டு பண்ணும். அது முறையோடு நடந்தாலும் உங்கள் மனதுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வரும். எல்லா விஷயத்திலுமே உங்களை பொறுத்தவரையும் மிக நுட்பமாக, ஜாக்கிரதையாக, மிக கவனமாக செல்லக்கூடிய நீங்கள் சற்று திகைப்புத்தன்மையாக, மந்தமாக தான் இருப்பீர்கள். நேரத்துக்கு சாப்பிடுங்க, காலத்துக்கு ஏற்ற போய் சாப்பிடுங்க, பசிச்சு சாப்பிடுங்க. இதை நீங்கள் கடைபிடித்தா உங்களுக்கு நோய் இல்லை. இல்லைன்னா நோய்க்கான மருந்து சாப்பிட வேண்டி வரும். உங்களுடைய மனதை பொறுத்தவரையும் அற்புதமானவர்கள், மிக திறமைசாலிகள், மிக நுட்பமானவர்கள். கடந்த சில வருடங்களாக, மாதங்களாக, நாட்களாக மனதில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருந்து கொண்டுதானே இருக்கிறது.
ஒன்று போகுது, ஒன்று வருது. இப்படி தான் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் கண்டிப்பாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை என்னிடம் கணித்து அதன் உள்ள இன்னும் சில நுட்பமான உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை கேட்டு தெரிந்து கொண்டால், உங்கள் பிறப்பின் ஜாதகப்படி உள்ள ரகசியத்தை தெரிந்து கொண்டால், வருங்காலம் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய செயல்பாட்டை சற்று முன்பின் மாற்றியமைப்பதற்கான யூகத்தை நீங்கள் உணரலாம், அதை வகுத்துக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே எல்லாம் நடக்கிறது வரை சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறது தற்சமயம் வேண்டாம். ஏன்னா அந்த ராசியே சனி இருக்கிறாரு. உங்களுடைய கிரக சூழல் பிறப்பின் போது எப்படி இருந்ததோ அதற்கு ஏற்ப அந்த காரியம் செய்வதற்கு இந்த சனியானவர் மந்தப்படுத்தி விடுவார். மனது ஒரு தெம்பை குறைத்து விடுவார். ஆனால் இறுதியில் கண்டிப்பாக நல்லது செய்வார். அந்த இறுதி வரையும் பொறுத்திருக்கிறதுக்கு உங்களால் முடியாத, அவசரப்பட்டு பேசினாலும் சரி, பேசாத இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை உங்கள் மேலே வந்து தான் தீரும். மீனராசி நேயர்களுக்கு பொறுத்தவரையும் எல்லோருமே கவனமாக இவர்களிடம் பழக வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த சூரியனும் இந்த குருவும் இந்த சனி பகவானும் இவர்களுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த சக்தியை அடைய முடியாத நிலையில் இருப்பார்கள். இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, எவ்வளவுதான சூழ்நிலைகள் இருந்தாலும் எப்படியும் உங்களை மந்தப்படுத்தி கீழே கொண்டு போகும். அதற்கு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு சக்தி வாய்ந்த உண்மைகளும் நன்மைகளும் நடக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவான். உங்களை பலவிதமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூறினாலும் நான் பொது பலனாக கூறி வந்த இதை உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து எப்படி கூற வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கிறீர்களோ, தேவை கேட்கிறீர்களோ, அந்த தேவைக்கேற்ற உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அதை கணிதமிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு எடுத்து அதன் மூலமாக கணிதம் பண்ணி அதன் மூலமாக அதில் உள்ள நுட்பங்களை ஆராய்ந்து அதற்காக ஒரு வீடியோ, அதனுடைய விளக்கங்கள் சொல்வதற்கு ஒரு ஆடியோ, மேலும் நேரடியாக கேட்பதாக இருந்தாலும் கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்கின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவதற்காக நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உள்ள அந்த எண்ணை பயன்படுத்துங்கள். என்னை தொடர்ந்து என்னுடைய பதிலை எதிர்பார்க்கும் உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் வாங்கிய 5 நாட்களுக்குள், 2 நாட்களிலிருந்து 5 நாட்களுக்குள் உங்களுக்கு வீடியோ மூலமாக எல்லா காரியமும் செய்து தருவதற்காக இந்த காலதாமதமாகும். ஆனாலும் நாங்கள் என்ன செய்தாலும் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக சந்தித்து பல கேள்விகளுக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவான்.